இந்தியன் டீமோட அடுத்த ஹிட்மேன் யாரு? ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலிக்கும் வயசாயிட்டு வருது. சோ ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாருன்னா ஓடிஐல அவருக்கு பதிலா யார் ஓபன் பண்ண போறாங்கன்னு பல கேள்விகள் இருக்கு. அத வர ஏன்பா ஞாபகப்படுத்துற? நான் இல்ல குட்டி ப்ரோ, வீரேந்தர் சேவாக் சொன்ன விஷயம் தான் பல பேர் அதிர்ச்சி ஆக்கிருக்கு. சேவாக் அங்கிள் பேட்டிங் மாதிரி அதிரடியா ஏதாவது சொல்லிடுவாரு. கரெக்ட் தான் குட்டி ப்ரோ. சேவாக பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெய்ஸ்வால் இருக்கார்ல, ஆமாம்பா, அவருக்கு தான் சரியா ஓடிஐல வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களே. அதான் விஷயமே. இப்போ ஓடிஐல ஓபனிங் ஸ்லாட் ஃபுல்லா இருக்குல்ல, கில்லு ரோஹித்னு. ஆனா ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால நடக்க போற ஓடிஐ வேர்ல்டு கப்க்கு அப்புறமா ரோஹித் ரிட்டையர் ஆயிடுவார்ல, மேபி மே நாட். அப்ப ஜெய்ஸ்வால் தான் அந்த இடத்துக்கு கரெக்டான சாய்ஸ்னு சேவாக் ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காரு. ஜெய்ஸ்வால் கிட்ட எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டைல் இருக்கு, ஆனா ஹிட்மேனை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு டவுட் தான்ப்பா. குட்டி ப்ரோ, ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்மட்லயுமே ஆடக்கூடிய யூனிவர்சல் மெட்டீரியல் தான். இப்ப கௌதம் கம்பீருக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் தானே பிடிக்கும். சோ ஒரு திறமை மேல சேவாக்கு நம்பிக்கை இருக்காமா? கரெக்ட். ஃபியூச்சர்ல நம்ம டீமோட மெயின் ஸ்டாரா அவர் தான் இருப்பாருன்னு சர்டிபிகேட்ல முத்திரையை குத்திட்டாரு. சரிப்பா, ஹிட்மேன் ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வெச்சுக்கோ, அவரோட ஸ்பாட்டுக்கு ஜெய்ஸ்வால் மட்டும் தான் இருக்காருன்னா எவ்வளவு காம்படிஷன் இருக்கு. அதான் இப்ப மெயின் மேட்டரே குட்டி ப்ரோ. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் மேல இருக்கிற மெயின் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நெக்ஸ்ட் இயர் வேர்ல்டு கப் வரைக்கும் தான். ஆனா அதுக்கு பிறகு போட்டிக்கு யார் வந்தாலும் ஜெய்ஸ்வால் தான் அந்த இடத்த நிரப்ப போறாருன்னு சேவாக் பயங்கரமா நம்புறாரு. சரி, ஹிட்மேன் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அவரோட இடத்துக்கு யார் கரெக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.